நமஸ்தே. இந்த வீடியோவில் விஷாரத் பூர்வத்தோட தமிழ் கிளாஸ் தென்றல் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்புறமா செய்யுள் பகுதியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க பிளேலிஸ்ட்டில் டீட்டெயில்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரோமன் லெட்டர் செகண்டில் வர கொஷின் பேப்பரில் முக்கியமான கொஷின் சொன்னேன் இல்லையா, அந்த 6 கொஷின் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதலாவது கொஷின், தென்றல். தென்றலின் மென்மையினை பாவேந்தர் எவ்வாறு விளக்குகிறார்? பெயர் பாரதிதாசன், இயற்பெயர் சுப்புரத்தினம், பிறப்பு 29/4/1891, பிறந்த இடம் பாண்டிச்சேரி, இறப்பு 21/4/1964. பாரதிதாசனின் பாடல்களை படிக்கின்ற அந்நியரும் தமிழனாகி விடுவான். பாரதிதாசனால் இயற்றப்பட்ட சில பாடல்களின் திரண்ட கருத்தை கீழே காண்போம். மென்காற்றும் வன்காற்றும் கோடிக்கணக்கான அண்டங்களையும் தன்னிடத்து வைத்து கொண்டு எங்கும் கூத்தாடுகின்ற காற்றே, உன் வலிமையால் நீ மலையையும் தூளாக செய்வாய். மென்மையால் அஞ்சம் மலரும் வாடாதவாறு உள்ளே நுழைந்து செல்வாய். தென்னாடு பெற்ற செல்வம். உன்னிடத்தில் உள்ள பல உண்மைகளில் சிலவற்றை கூட மக்கள் அறிந்திருக்கவில்லை. இருந்தாலும் தென்னாடு பெற்ற செல்வமே, தென்றலே, உன்னுடைய இன்பத்தை தென்னாட்டு மக்கள் மட்டுமே உணர செய்தாய். மற்ற யாருக்கும் உன் சுகம் என்ன என்பதே தெரியாது. தென்றலின் நலம். தென்றலே, நீ குளிர்ந்த சந்தன மரங்களை உடைய பொதிகை மலையில் குளிர்ச்சியை பெறுகிறாய். வரும் வழியில் மனம் வீசும் மலர்களை நறுமணத்தையும் வாரிக்கொள்கிறாய். வண்டுகள் இசைக்கும் இசையின் நல்ல கேள்வி ஞானத்தை பெற்று நாள்தோறும் வளர்க்கிறாய். உன்னுடைய வரவினை யாராலும் வாழ்த்தாமல் இருக்க முடியாது. அசைவின் பயன். தென்றலே, உன் உருவத்தை என் கண்களால் பார்க்க முடியவில்லை. ஆனால் உன்னுடைய ஒவ்வொரு சிறிய அசைவும் எனக்கு சிலிர்ப்பு தருகிறது. நான் பெற்ற அன்னையையும் காண்கிறேன். ஆனால் அன்னையின் அன்பினை கண்ணால் காண முடிவதில்லை. இருந்தாலும் இந்த உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தையும் ஒன்றாக இணைப்பது அன்பு மட்டும் தான். தென்றலின் குறும்பு. தென்றலே, நீ கொல்லனின் உலையை தீயை ஊதி அதிகப்படுத்துகிறாய். அந்த உலகி தீயில் உருகி கொண்டிருக்கும் கொல்லனுடைய மலை போன்ற தோளில் உனது தோளும் அவனது மார்பில் உனது மார்பும் சேர்த்து தொடர்ந்து அவனுக்கு குளிர்ச்சியை தருவாய். பெண்களின் ஆடையை நீ விலக்கினாலும் அவர்கள் உன் மீது வெறுப்பு கொள்ள மாட்டார்கள். குழந்தையும் தென்றலும். தென்றலே, இந்த குழந்தை எழுந்துவிட்டால் உயிர் வாழ மாட்டேன் என்று நினைத்து ஆசையாய் வளர்க்கின்ற என் அழகிய குழந்தையின் நெற்றியின் மீது கூந்தலை அசைப்பாய். அன்பின் வடிவிலான அக்குழந்தையை குளிர்ச்சி தருவாய். அக்குழந்தை உடலை குளிர செய்து உடலெங்கும் வழிந்தோடி கிளுகிளுப்பை அசைத்து மகிழ்விப்பாய். தென்றல் இன்பம். தென்றலே, உன்னிடத்தில் உள்ள வாசனையும் குளிர்ச்சியையும் எடுத்துக்கொண்டு விருந்தினர் போல் வரும் பொழுதெல்லாம் வெயிலுக்கு மருந்தாகி எங்களது களைப்பை போக்குகிறாய். பிறகு பருந்து போல ஆகாயத்தில் பறந்து மரங்களின் சிறு கிளைகளை அசைக்கிறாய். தென்றலின் பயன். தென்றலே, நான் தாளில் எழுதி கொண்டிருப்பதை கண்டாய். அவ்வழியே வந்த நீ எனக்கு இன்பம் தந்தாய். நான் எழுதி கொண்டிருக்கும் தாளை ஏன் பறக்க செய்தாய் என்று கேட்டேன். அதற்கு நீ நான் புழுதியை துடைத்தேன் என்று கூறி மீண்டும் என் மீது தவழ்ந்து சென்றாய். தென்றலுக்கு நன்றி. தென்றலே, உயர்ந்த தென்னை மரங்கள், மணற்கின்ற சந்தன மரங்கள் ஆகியவற்றுக்கிடையே பொதிகை அன்னையே உன்னை படைத்தாள். அவளே தமிழையும் படைத்தாள். தமிழ் உன் உள்ளத்திற்குள் நீ என் உடலுக்கும் இன்பம் தருகிறாய். இதனை நான் கனவிலும் மறக்க மாட்டேன். தென்றலின் விளையாட்டு. தென்றலே, நீ வண்டுகளின் கண்ணாடியை போன்ற சிறகில் ஒளிகின்றாய். மெல்லிய மலரிதழ்களில் கூத்தாடி தேன் சிந்துகிறாய். வீட்டுக்கு வெளியே விளையாடும் சிறுவர்களுடன் பந்து விளையாடுகிறாய். கிளி சிறகினை பற்றி கிழிக்கிறாய் என தென்றலின் சிறப்பைகளை கவிஞர் கூறுகிறார். தென்றல்னா காற்று பற்றி கவிஞர் உள்ள அழகாக சொல்லியிருக்கார். நெக்ஸ்ட்டு அடுத்த கிளாஸ் விஷாரத் பூர்வாத்து பார்க்கலாம். धन्यवाद.